Hi friends, this is Nivita. In the video 11th standard Biobotany page number 119 cell the unit of life lesson la irukra electron microscope அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடியே வந்து பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஸோ இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து யார் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரஸ்கா அப்படிங்கிறவர் 1931ல. அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டு பேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜி பினிங் அப்படிங்கிறவரும் ஹெச் ராஹர் அப்படிங்கிறவரும் 1981ல. ஸோ இது எதுக்காக இருக்குது அப்படின்னா அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆஃப் த செல்லில் இருக்கிற ஃபைன் டீட்டெயில்ஸ்னால் என்னது குட்டி குட்டி டீட்டெயில்ஸு. ஸோ அதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆர்கனலிஸ்னால் செல்லுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை சொல்கிறது. ஸோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்காக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஃபைன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா இட் யூசஸ் பீம் ஆஃப் ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்ஸ். ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்ஸ்னு என்னது வேகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதில் வந்து லைக் இது பண்ணுவாங்க as a source of illumination and therefore resolving power is 1 lakh times greater than that of the light microscope. இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு மைக்ரோஸ்கோப், அதை விட ரிசால்விங் பவர் வந்து 1 lakh times அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரிசால்விங் பவர்னால் அந்த தீர்வு நமக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஒவ்வொரு பார்ட்ஸும் இன்னும் கிளியராக தெரியும் அப்படிங்கிறது வந்து 1 lakh times greater அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இலுமினேட் பண்ணுது. இலுமினேட்னா என்னது, அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமெனுக்கு வந்து வெளிச்சம் தருது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இதுதான் ஒரு ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இது மேலே படும்போது இது வந்து லைக் இலுமினேட் ஆக்கப்படுது. இந்த ஸ்பெசிமென் வந்து லைக் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து மெயினாக எலக்ட்ரானை வந்து ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரானை பயன்படுத்துறதுனால தான் இது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிமென்னா என்னது, இப்போ நம்ம பார்க்குற ஏதோ ஒரு செல்லாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மாலிகுலாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம வந்து அதை தான் ஸ்பெசிமென்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிமென் டு பி வியூவ்ட் அண்டர் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிமெனை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அடியில் வைக்கணும் அப்படின்னா அதை முதல்ல டீஹைட்ரேட் ஆக்கியிருக்கணும். டீஹைட்ரேட்னா என்னது, அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துருக்கணும். டீஹைட்ரேட்டட்னா தண்ணி எல்லாமே எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் impregnated with electron opaque chemicals like gold or palladium. அதாவது இப்போ டிரான்ஸ்பரண்ட்னா என்னது, உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில் தெரிகிறது. டிரான்ஸ்லூசன்ட்னா வந்து கொஞ்சம் தான் லைட் அது வழியாக போகும். ஓகேவா? அதை வந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பாக்னா அது வழியாக லைட் போகவே செய்யாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெசிமெனை முதல்ல அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே எடுக்கணும் ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எலக்ட்ரான் ஒப்பாக் கெமிக்கல்ஸ் லைக் கோல்டு, பேலடியம் இதெல்லாமே ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இம்ப்ரெக்னேட்டட் அப்படின்னா என்னதுன்னா நிறைவித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த மாதிரி இதை ஃபுல்லாகவே போடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இது வழியாக போகாமல் அந்த கோல்டு வழியாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து அதோட இமேஜ் தெரியும் அப்படிங்கிறதுனால. சரியா? ஸோ ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று டீஹைட்ரேட்டட், அதுக்கப்புறம் இம்ப்ரெக்னேட்டட் வித் எலக்ட்ரான் ஒப்பாக் கெமிக்கல்ஸ். ஓகே, இது எதுக்காக இருக்குது, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா எசென்ஷியல் ஃபார் வித்ஸ்டாண்டிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் கான்ட்ராஸ்ட் ஆஃப் த இமேஜ். அந்த இமேஜ் வந்து இப்போது இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கா, லைக் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் அதெல்லாமே தெரியுது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி இது வந்து லைட் மைக்ரோஸ்கோப் அடியில் எடுத்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டானது. ஓகே, இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, இதில் எல்லாமே ஏதோ ஒரு பார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனியாக தெரியுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எலக்ட்ரான் ஒப்பாக் கெமிக்கல்ஸ் வந்து அதில் வந்து வைக்கிறதுனால தான். இது வந்து பேசிக்காக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா என்னென்னா இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது வந்து நமக்கு ஒரு 2 டைமென்ஷனல் இமேஜ் தான் தரும். 2 டைமென்ஷனல் என்னது, இப்போது ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த்தும் பிரெத்தும் இருக்கும்ல. ஸோ இந்த லென்த் பிரெத்து மட்டும் தரதான் வந்து எனக்கு 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து 2 டைமென்ஷன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைமென்ஷனல் இமேஜ் தரும். ஓகே, இப்போது இந்த படத்தில் பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே காட்டியிருக்காங்கல்ல, இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது. இதில் இருக்கிற இமேஜ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒரு மாதிரி 3 டைமென்ஷனில் தெரியுதுல்ல. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷலிட்டி. ஓகேவா? அடுத்தது இந்த மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன, பார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல எலக்ட்ரானை ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானை ஒரு இடத்துல கொண்டு வரும், கண்டென்ஸ் பண்ணும்.
அதுக்கப்புறம் ஸ்பெசிமனை வந்து ஆப்ஜெக்டிவாக வச்சுருப்பாங்க, டியூப் லென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். பீம் ஆஃப் எலக்ட்ரான், முதல்ல வந்து பீம்னா என்னது, லைக் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஸ்பெசிமன் வழியாக பாஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா டு ஃபார்ம் அன் இமேஜ் ஆன் த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்பெசிமன் வழியாக பாஸ் ஆகி எனக்கு ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. எங்கே அப்படின்னா ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன்னா நல்லா இது பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதோட மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ பெருசாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 lakh டைம்ஸ் தெரியுமா. இப்போது கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருளை பார்க்குறோம், கரெக்டாக, கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருளை பார்க்குறோம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மேக்னிஃபிகேஷன் அதை பெருசாக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணணும். அப்போ அதை பெருசாக்குறது வந்து 1லேருந்து 3 lakh டைம்ஸ், அது எவ்வளோ சைஸில் இருக்கோ அதை விட 1லேருந்து 3 lakh டைம்ஸ் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரிசால்விங் பவர் பார்த்திங்கன்னா 2 × 10⁻², 2லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் அதோட ரிசால்விங் பவர் இருக்கும். லைக் அந்த சைஸுக்கு வரைக்கும் அதுக்கு போய் ரிசால்விங் பவர் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசால்விங் பவர்னால் அதை இன்னும் நல்லா தெளிவாக காட்டுற அந்த ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வைரஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுக்காகவும், மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்மால் பாரசிட்டிக் பாக்டீரியா. ஸோ அதுக்கு செல் வால்லாம் இருக்காது, அது சம்டைம்ஸ் டிசீஸ் ஏற்படுத்தும். இதை பற்றி படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் செல் ஆர்கனல், செல்லோட உறுப்புகள் எல்லாமே பற்றி படிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. ஏற்கனவே பார்த்த மாதிரி இது 3 dimensional இமேஜ் வந்து நமக்கு தரும். இதுக்கு வந்து லோவர் ரிசால்விங் பவர் தேன் அதான் அந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு படித்தோம் இல்லையா, அதை விட லோவரான ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் இருக்குது. ரிசால்விங் பவர் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெரி ஃபைன் பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மொத்தமாக கண்டென்ஸ் ஆகி எனக்கு ஃபோக்கஸ் ஆகுறது வேறு, ரொம்ப ஃபைனான பாயிண்டில் தான் ஃபோக்கஸ் ஆகுறது அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித் த ஸ்பெசிமென் ரிசல்ட்ஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். என்ன ஆகுது, இந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப், இப்போ இங்கே ஸ்பெசிமென் இருக்குது, இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து அது மேலே படுது, ஓகேவா, பட்ட உடனே எனக்கு ரிலீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன், அதனால் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன ரேடியேஷன்லாம், ஆகர் எலக்ட்ரான்ஸ், செகண்டரி எலக்ட்ரான்ஸ், பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் வருது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெசிமென்லேருந்து. இந்த ரேடியேஷன் திருப்பி அதில் பட்டு வெளில வந்து அந்த ஒரு ரேடியேஷனை வந்து கேப்சர்னா பிரித்து எப்படி பிடிக்கிறாங்க, பை த அப்ராப்ரியேட் டிடெக்டர் மூலயமா பிரிக்கிறாங்க. அதுக்கு தேவையான இது டிடெக்டர் மூலயமா பிரித்து அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் அதை ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் வந்து அதோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகேவா? இதோட மேக்னிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2 lakh டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரிசால்விங் பவர் வந்து 5லேருந்து 20 நானோமீட்டர், நானோமீட்டர்னா 10⁻⁻9 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பும் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த இப்போ இதுதான் ஸ்பெசிமென்னா அது வழியாகவே போயிடும், எலக்ட்ரான்ஸ் வந்து அது வழியாகவே போகும், அது மூலயமா எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுது. இது வந்து எனக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் பட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அந்த ரெஃப்ளெக்ட் ஆகிறத வந்து எனக்கு கேப்சர் பண்ணி நான் அதை டிடெக்ட் பண்ணுறது மூலயமா கிடைக்கிறதா வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாம்பிளோட மார்ஃபாலஜி தெரியணும், இதோட வெளிப்புற இது வந்து எப்படி இருக்குது, ஓகேவா, ஸோ இதோட வெளிப்புறத்தில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, இன்டர்னல் காம்போசிஷன் என்னென்னலாம் இருக்கும், அதோட மார்ஃபாலஜி வெளில பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்கும், கிறிஸ்டலைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.